அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நமது தாளாண்மையில் ஒரு சிறப்பான ஒரு பதிவு பார்க்கலாம். வேடசந்தூரில் இயங்கும் ஒரு சிறப்பான மைய அரசாங்க நிறுவனத்தினுடைய பணியை பார்க்கலாம். டாக்டர் மணிவேல் அவர்கள் மிக சிறப்பான உரையில் அசோகந்தா சம்பந்தமாக பல்வேறுபட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. வாங்க நாம பார்க்கலாம். நாட்டுக்கு எங்களுடைய நிறுவனம் இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வந்து அஸ்வகந்தா வந்து ஒரு மேண்டேட் கிராப்பாக எடுத்துருக்கிறோம். அதனால அது மூலமாக இப்போ ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் விவசாயிகள் கேட்குற சில கேள்விகளுக்கு சுருக்கமான பதில்களாக இப்போ சொல்கிறேன். பொதுவாக இதனுடைய விதை இந்த மாதிரி இருக்கும், பொடிசா மிளகா விதை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிளகா விதை மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய இது விதைக்கும் போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 1/2 அடி கேப் விட்டு நட சொல்லுவோம். அப்போ 1/2 அடி வேப்பில் ஒவ்வொருத்தையாக விதை நடுறது சிரமமாக இருக்கிறதுனால ஒரு எள்ளு விதைக்கிற மாதிரி விதைச்சி விட்டுட்டு அப்புறம் 1/2 அடி கேப்புக்கு இருக்க மாதிரி களைச்சி விட்ருவாங்க விவசாயிங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்துச்சுனாக்கா, விதைச்சதுலேருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே களையை எடுத்து களை இல்லாமல் ஒரு 40 நாளைக்கு 60 நாளைக்கு வச்சுருந்தோம்னாக்கா இந்த பயிருடைய விளைச்சல் நல்லா வரும். இது வேறு தான் முக்கியமான பகுதிங்கிறதுனால ஆரம்ப காலங்களில் இதில் களை இருந்துச்சுனாக்கா சரியாக வராது. சரியே ஒருவேளை ரொம்ப நெருக்கி நட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நாற்று ஊற்றுற மாதிரி நெருக்கி நட்டுட்டோம்னாக்கா இந்த மாதிரி வேர் ரொம்ப பொடுசாக வரும், நமக்கு சரியாக வராது. அதே ரொம்ப ரெடியாக ரொம்ப அகலமாக ஒரு 1.5 அடி 2 அடிக்கு ஒரு செடி போட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வேர் மொந்தையாக வரும். அதுவே ஒரு ஆவரேஜாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த 15 சென்டிமீட்டர் கேப்பில் போட்டு கேப் விட்டு கரெக்டாக தண்ணி எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான வேர் வரும். வேரோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேருந்து ஒரு 1/2 அடி வரைக்கும் மாறி மாறி வரும். அதுவே வேரை எடுத்து நட்டோம்னா, நாற்று விட்டு பிடிங்கி நட்டோம்னா இந்த மாதிரி வேர் நெளிஞ்சு வரும். அதே சமயத்தில் கேப் விட்டு நடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் கெமிக்கல் குவான்டிட்டியை பொறுத்த மட்டும் எல்லா வேர்லேயுமே ஈக்குவலாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டு அதனுடைய மருந்து தன்மை நல்லா வரும். மார்க்கெட்டில் போகிற எல்லா வேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்படி சிண்டு வரலேருந்து இந்த விரல் உயரத்துக்கு இருக்கிறது நீட்டமாக ஒரு இவ்வளோ ஸ்டெக்கு இருக்கிறத ஃபஸ்ட் கிரேடில் கொண்டு போவாங்க. ஸோ இதை கிரேட் பண்ணி விற்கிறதுக்கு அதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும். ஸோ பவுட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணோம். ஒரு நாளைக்கு 1 கிராம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஸோ இந்த கிராப்பை கல்டிவேஷனுக்கு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடும். வட இந்தியாவில் ஆகஸ்ட்டில் போடுறாங்க. நம்ம ஊரில் மழை அடைமழை தவிர்த்து போடணும். அடைமழை எப்போ முடியுதோ அது முடிஞ்சோடனே போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக. பட் நல்ல வடிகால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற நிலத்துலனாக்கா நேரடியாக நம்ம தண்ணி தேங்காத இடமா பார்க்கணும். தண்ணி தேங்கினா அந்த செடி தாங்காது, செத்துரும். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். 60 நாளைக்கு களை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 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 2-3 மாதத்தில் 5 மாதம் கரெக்டு இந்த கருவம் ஒரு ஏக்கருக்கு அர்த்தம்னாக்கா ஒரு 200லேருந்து 400 கிலோ குறையாமல் கிடைக்கும். நல்ல ரெக்கார்ட் பிரேக் எடுத்தவங்க 500 கிலோ எடுத்துருக்குறாங்க. நம்ம போடுற ரகம், நமக்கு பராமரிக்கிற விதம், இயற்கையில் பண்ணணும். மருந்து அடிக்கக்கூடாது, களைக்கொல்லி அடிக்கக்கூடாது, பெஸ்டிசைடு எதுவும் அடிக்கக்கூடாது. நோய் நொடிகள் மோஸ்ட்லி இதில் வராது. அப்படியே வந்துச்சுன்னா கூட ஒன் ஆர் டூ நீம் ப்ராடக்ட் இந்த மாதிரி இயற்கை வெளியில் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். 1-2 இந்த பொறி வண்டு மாதிரி சின்னதாக பொடிசாக அந்த கத்திரி வண்டுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும், புள்ளியாக இருக்கும், பட்டன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வண்டு மட்டும் மோஸ்ட்லி வருது. அதை நம்ம முட்டை போட விடாமல் தடுக்கிறது ஒரு விதம். இல்லைன்னா அதை பிடிச்சி கையில் நசுக்கி விட்டாலும் ஒரு வண்டை நசுக்கணும்னா ஒரு 40-50 வண்டை நசுக்கணுக்கு சமமாகும். ஜென்ரலாக இதுதான் இது சீசன். வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 கிலோலேருந்து 400 கிலோ கிடைக்கும். 200 400 ரேட்டு கிடைக்கும். நல்ல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட போச்சுன்னா ரேட்டும் அதிகமாக வரும். அதே சமயத்தில் நமக்கு லாபமும் அதிகமாக வரும். ஜென்ரலாக ஆர்கானிக் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டோம்னா ரேட்டும் குறையும், மகசூலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இது விவசாயிகளை பொறுத்த மட்டும் செய்யக்கூடியாத ரொம்ப அதிகமாக செலவு எங்கே வரும் அப்படின்னாக்கா, அந்த பயிரை எடுத்து கடைசியில் இந்த மாதிரி ஒத்த வேராக கட் பண்ணுறோம் பாருங்க, அந்த வேரும் அந்த ஸ்டெம்மு ஜாயின் பண்ணுற இடத்துல கட் பண்ணுவோம். அந்த கட் பண்ணுறது தான் நிறைய செலவாகும். ஏன்னா ஒவ்வொரு வேராக கட் பண்ணணும். 1,00,000 செடி இருந்தால் 1,00,000 டைம் கட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 15 சென்டிமீட்டர் கேப் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சதுலேருந்து 25,000 20லேருந்து 25,000 செடிகள் வரும். ஸோ 25,000 பேருக்கு குறையாமல் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் கால்குலேஷன் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒரு வேர் 30 காசுலேருந்து ஒரு
ரூ. 3 வரை கூட போகும். நல்ல பெரிய வேரா இருந்ததுனாக்கா வரும். அதாவது கிலோ கணக்கில் சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டி விற்றோம்னா இன்னும் நல்லா காசு பார்க்கலாம். மதிப்பு கூட்டி விற்கிறதுனா பவுடராக பண்ணி கொடுக்கும்போது இன்னும் காசு அதிகமாகும். அதே டேப்லெட்டாக ஃபார்ம் பண்ணால் இன்னும் வரும். அதே காம்பினேஷனில் வந்து அஸ்வகந்தாவோட மற்ற பொருட்களை சேர்த்து உணவுப் பொருளாகவும் கொண்டு போகலாம், மருந்து பொருளாகவும் கொண்டு போகலாம். மருந்து பொருளாக கொண்டு போகும்போது நம்ம கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி கொண்டு போகணும். சாதாரணமாக வந்து உணவுப் பொருளாக கொண்டு போய் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே போட்டு வீட்டு தோட்டத்திலேயே போட்டு கூட இதை எடுத்து பயன்படுத்தலாம். இதில் நிறைய லாபங்கள் இருக்கிறதுனால இந்த பயிர் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பயிர். வருங்காலங்களில் இது வந்து இந்தியாவுடைய நலத்தை பர்டிகுலராக வந்து மக்களுடைய உடல் நலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிராக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதில் வந்து ஸ்கை மணிவேல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து இது சம்மந்தமாக ஒரு 15 வீடியோஸ் போட்டிருக்கு. கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், ஈவன் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரொம்ப இது சம்மந்தமான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9429543209. டாக்டர் மணிவேல். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் பேசலாம். இரவு நேரத்தில் ஃபோன் ஆஃப் ஆகிடும். என்னுடைய சொந்த வேலைகளுக்காக தவம் பண்ணுறது மற்ற விஷயங்களுக்கு. வாங்க, நம்ம எல்லாருமா அஸ்வகந்தா சாப்பிடுவோம். என்ன சொல்கிறது, ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குறதுக்கு நலமான உடல் நலம் முக்கியம். அந்த நலமான உடல் நலத்துக்கு நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போன இந்த மாதிரி ஒரு அஸ்வகந்தா போன்ற ஒரு ஒரு மூலிகை பயிர் வந்து ஒரு உணவு மாதிரியே எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு கருவேப்பிலை மாதிரியே, உப்பு மாதிரியே எடுக்கிற மாதிரி ஒரு பயிர் தான் இது. ரொம்ப டிசீஸ் லெவலில், ஹை லெவலில் போகும்போது தான் டோஸ் அதிகப்படுத்தி அதை மருந்துங்கிற லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ அதவே ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நான் ரெகுலராக நல்லா சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். இது வரைக்கும் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போன எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கி குடும்பத்துக்கே கொடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல மூலிகை தான் இது. உணவு மாதிரியே வச்சுங்களேன். அதாவது இப்போ ஒரே ஒரு மூலிகை இத்தனை பிரச்சனைகளை சரி பண்ணுதுனாக்கா அப்போ நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் தானே. இப்போ இயற்கை இது நம்ம புதுசு ஒன்றும் இல்லை. அகத்தியர் காலத்துலேருந்து இதனுடைய பெருமை அருமையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி போய் எந்த ஒரு சித்தா டாக்டர்கிட்ட பண்ணாலும் அமுக்குறா இல்லாமல், இல்லை ஒரு சித்த வைத்தியர் எந்த சித்த வைத்தியர்கிட்ட பண்ணாலும் அமுக்குறா இல்லாமல் ஒரு மருந்து அவங்க செய்கிறதில்ல மோஸ்ட்லி. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படின்னு எல்லாத்தையும் நான் அவனுடைய வேண்டுதலாக வச்சுக்கிட்டு ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குறதுக்கு நாம் எல்லோரும் தயாராகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது சம்மந்தமான வேறு ஏதாவது தகவல் வேணாலும், சந்தைகள் வேணாலும் எங்கள் இதில் வந்து எங்கள் ஆராய்ச்சி பேனல் நாங்கள் ரெகுலராக ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கல்டிவேஷன் ஆஸ்பெக்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, வேல்யூ எடிஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுபோக 1-to-1 வந்தாலுமே கூட அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் வாங்க. இதனுடைய வேரும் சரி, பவுடரும் சரி, விதையும் சரி, அதுக்குரிய டெக்னாலஜி எல்லாமே எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம்.